இதுக்கிடையில எடப்பாடி பழனிசாமி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர் எந்த தியாகம் இந்த இயக்கத்துக்கு பண்ணல. சீனியரும் கிடையாது, செங்கோட்டையின் சீனியர். அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கட்சி விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு கருதுறார். அதனால அவர் மாவட்டத்தில் இருக்கிற ஊழியர் கூட்டத்தில் சாதாரணமான ஒருத்தரை உள்ள விட்டு கலவரம் பண்றாரு. அதே மாதிரிதான் ராஜேந்திர பாலாஜி தப்போ சரியா வாய் கொடுக்க பேசக்கூடிய ஆள். நான் கூட கடுமையா கண்டிச்சு கிடந்தாலும் பேச. ஆனா அதிமுக ஒரு உண்மையான உழைப்பாடு தொண்டை. எப்பொழுதும் தொண்டர்கள் பட்டாளத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆளு. விருதுநகர் மாவட்டம் நான் அடிக்கடி அந்த பகுதியில் போகும்போது பார்ப்பேன். நல்லது கெட்டது அனைத்திலும் இரண்டர தொண்டரோடு கலந்துக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலர் தப்போ சரி. அவரை எடுத்து பிஜேபி தேமுதிக எல்லா கட்சியும் போயிட்டு பணம் ஒன்றே வைத்துக் கொண்டு இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டு கூட அவருக்கு தான் கொடுக்க போறதாக செய்தி. கோடான கோடி உதயகுமார் மூலமாக பேரம் பேசி எடப்பாடி வாங்கியிருக்கிறதாக செய்தி. ராஜேந்திர பாலாஜிய மாவட்டத்துக்குள்ள பேச்சு கட்டணுன்றதுக்காக அரசு ரீதியா இல்ல ஜாதி ரீதியா இறக்கி விட்டுருக்காங்க. சண்டை அவர் இன்னைக்கு கடுமையாக பேசிட்டாரு. பேசக்கூடிய ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி, ராஜேந்திர பாலாஜி போன்ற செங்கோட்டையன் போன்றவர்களை இன்றைக்கு வம்புக்கு இருக்கின்ற வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாரு. இது ஆரோக்கியமான அரசியல் அல்ல. அதிமுகவை பாதுகாக்க வேண்டும் என்றால்